ஜோதிட சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். தி ஒன் திங் அப்படின்னா, நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ண வேண்டிய அந்த ஒரு விஷயம் இன்னும் புரியல அப்படின்னா, எல்லாரோடைய சேனல்லையே ராசி பலன் பார்க்குறீங்க, எல்லாத்துலேயும் மாற்றங்கள் ஏற்படுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு கிரகம் ஃபேவராக இருக்கும். அப்போது அந்த ராசிக்கு அந்த கிரகம் ஃபேவராக இருக்கிறதுனால ஒரு காரியம் அது நமக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும், லக்கை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். கரெக்டாக? அப்போது நீங்கள் ஏற்கனவே அதில் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. உங்களுக்கே தெரியாமல் ஒரு விஷயத்துலேயும் நீங்கள் ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பீங்க இல்லையா? அப்போது ஹார்ட் ஒர்க் ப்ளஸ் லக் சக்ஸஸாக மாறும். அப்போது ஒவ்வொரு மாதமும் அந்த ஒரு கிரகம் உங்களுக்கு ஃபேவர் பண்ணுறதுனால அதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும்போது நீங்கள் ஈஸியாக அந்த சக்ஸஸை பெறலாம். சரியா? அதை தான் நம்மளுடைய சேனலில் ஒவ்வொரு ராசி பலன்லேயும் எது எதுலெல்லாம் மாற்றங்கள் நடக்குதுன்னு சொல்லிட்டு வீடியோவுக்கு நடுவில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய அந்த ஒரு விஷயத்தையும் நான் சொல்லுவேன். தி ஒன் திங் அதை நான் சொல்லுவேன். அதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும்போது அந்த மாதத்தில் உங்களுக்கு அந்த விஷயமானது வெற்றியை கொடுக்கும். அப்போ மற்ற நேரம் அந்த விஷயம் வெற்றி கொடுக்குமானா இல்லை, நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹார்ட் ஒர்க் போடுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மாதம் உங்களுக்கு தொழிலில் அந்த கிரகம் எனக்கு நன்மையை செஞ்சது அப்படின்னா, அடுத்த மாதம் உங்களுக்கு வேற ஒரு கிரகம் ஃபேவராக இருக்கும், ரிலேஷன்ஷிப்பில் ஃபேவராக இருக்கும். சரியா? அடுத்த மாதம் கல்வியில் ஃபேவராக இருக்கும். அப்போது என்னுடைய ராசி பலனில் தி ஒன் திங் அந்த ஒரு மாதத்தில் ஒவ்வொரு மாதத்துலேயும் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ண வேண்டிய அந்த ஒரு விஷயம் என்னங்கிறத நான் சொல்ல போகிறேன். என்னோடய ஜோதிட சொந்தங்கள் நீங்கள் அதை யூஸ் பண்ணி நீங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.